மார்ச் 8 2026 அன்னைக்கு இந்திய தேசிய கிரிக்கெட் அணி வரலாறு படைச்சது. நியூசிலாந்துக்கு எதிரா நடந்த இறுதிப் போட்டியில 96 ரன்கள் வித்தியாசத்துல பிரம்மாண்டமான வெற்றி பெற்று ஐசிசி ஆடவர் டி20 உலகக்கோப்பை பட்டத்தை கைப்பற்றினாங்க. அகமதாபாத்ல இருக்க நரேந்திர மோடி ஸ்டேடியத்துல நடந்த இந்த முக்கியமான போட்டியில இந்தியா டி20 உலகக்கோப்பையை தொடர்ந்து 2வது தடவையா வெற்றிகரமா தக்கவெச்சுக்கிட்ட முதல் அணிங்கிற பெருமைய பெற்றுச்சு. அதுமட்டுமில்லாம சொந்த மண்ணுல கோப்பையை தூக்கின முதல் அணிங்கிற சாதனையையும் படைச்சது. இந்த வெற்றி இந்தியாவோட 3வது டி20 உலகக்கோப்பை பட்டம். இதன் மூலமா இந்த டி20 கிரிக்கெட்ல அவங்களோட ஆதிக்கம் மேலும் வலுப்பெற்றிருக்கு. இந்தியா மற்றும் இலங்கை 2 நாடுகளும் சேர்ந்து நடத்தின இந்த உலகக்கோப்பை தொடர் பிப்ரவரி 7 2026 அன்னைக்கு ஆரம்பிச்சு இந்த பரபரப்பான இறுதிப் போட்டியோட முடிவுக்கு வந்தது. 86,000க்கும் அதிகமான ரசிகர்கள் நிரம்பி வழிந்த நரேந்திர மோடி ஸ்டேடியத்துல இந்திய அணி பேட்டிங் பவுலிங் ரெண்டுலையுமே அவங்களோட திறமையை அபாரமா வெளிப்படுத்தி இந்த வரலாற்று வெற்றியை தங்களுக்கு வசமாக்கிச்சு. இந்த வெற்றி தனிப்பட்ட வீரர்களோட திறமைக்கு மட்டும் இல்லாம இந்த தொடர் முழுக்க அவங்க காட்டுன ஒற்றுமையான ஒருங்கிணைந்த அணி முயற்சிக்குமான சாட்சி. ஏன்னா கோப்பையை வெல்ற வழியில அவங்க ஒரே ஒரு போட்டியில தான் தோத்தாங்க. இந்திய அணி சும்மா அதிரடி காட்டுனாங்கன்னே சொல்லலாம். 5 விக்கெட் இழப்புக்கு 255 ரன்கள்னு ஒரு பிரம்மாண்டமான ஸ்கோரை அடிச்சு அசத்தினாங்க. டி20 உலகக்கோப்பை ஃபைனல்ல இதுதான் இதுவரைக்கும் அடிக்கப்பட்ட அதிகபட்ச ஸ்கோர். இந்த அதிரடியில முன்னிலையில நின்னு கலக்கினது நம்ம சஞ்சு சாம்சன் தான். வெறும் 46 பந்துகள்ல 89 ரன்கள் குவித்து ஒரு வேற லெவல் இன்னிங்ஸ் விளையாடினார். சாம்சனோட இந்த ஆட்டம் நியூசிலாந்துக்கு ஒரு பயங்கரமான இலக்கை நிர்ணயிக்க ரொம்பவே உதவியா இருந்துச்சு. அவரோட தொடர்ச்சியான அசத்தல் ஆட்டத்தால அப்புறமா அவருக்கு தொடரின் நாயகன் விருதும் கிடைச்சது. மொத்தமா இந்த தொடர்ல 3 அரை சதங்களோட சேர்த்து 321 ரன்கள் குவிச்சு அசத்தினார். சஞ்சுவோட இந்த அதிரடிக்கு பக்கபலமா அபிஷேக் சர்மாவும் இஷான் கிஷனும் அதிரடி அரை சதங்கள் அடிச்சு மிரட்டினாங்க. அபிஷேக் சர்மா வெறும் 21 பந்துல 52 ரன்கள் வெளுத்துவாங்க. இஷான் கிஷன் 25 பந்துல 54 ரன்கள் அடிச்சு அசத்தினார். டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன்களோட இந்த அதிரடி ஆட்டங்கள் நியூசிலாந்து பந்துவீச்சை சும்மா சிதறடிச்சது. போட்டியோட ஆரம்பத்திலேயே ஒரு பயங்கரமான ரன் ரேட்டை நிர்ணயம் செஞ்சுட்டாங்க. 256 ரன்களை துரத்துறது நியூசிலாந்துக்கு ஒரு பெரிய சவாலா மாறிடுச்சு. அவங்களால பெருசா பார்ட்னர்ஷிப் போடவே முடியல. இந்திய அணியின் கட்டுக்கோப்பான பந்துவீச்சுக்கு முன்னாடி அப்பப்ப விக்கெட்டுகளை தொடர்ந்து இழந்துட்டே இருந்தாங்க. கடைசியில நியூசிலாந்து 19 ஓவர்ல வெறும் 159 ரன் எடுத்து ஆல் அவுட் ஆயிட்டாங்க. 96 ரன் பெரிய வித்தியாசத்துல தோத்துட்டாங்க. நியூசிலாந்துல டிம் சீஃபர் தான் டாப் ஸ்கோரர். 26 பால்ல 5 சிக்ஸர் அடிச்சு 52 ரன்கள் எடுத்தாரு. ஆனா இந்தியாவோட டாமினன்ட் பெர்ஃபார்மன்ஸ்க்கு முன்னாடி அதுவும் பத்தல. மிச்சல் சாண்ட்னரும் 35 பந்துகளில் 43 ரன்கள் எடுத்திருந்தார். இந்திய பவுலர்களோட மொத்த பிரஷர்னால நியூசிலாந்துனால சேசிங்ல ஒருபோதும் மொமெண்டமே பிடிக்க முடியல. ரன் ரேட்டும் அவங்க கைக்கு எட்டாத தூரத்துக்கு ஏறிட்டே போச்சு. இந்திய அணி பந்துவீச்சில் ஜஸ்பிரித் பும்ரா தான் முழுமையாக அசத்தினார். அவர் வீசிய பிரமாதமான பந்துவீச்சு அவருக்கு போட்டியின் நாயகன் விருதை பெற்றுத்தந்தது. பும்ரா தன்னுடைய 4 ஓவர்களில் வெறும் 15 ரன்கள் மட்டுமே கொடுத்து 4 விக்கெட்டுகளை வீழ்த்தி அசத்தினார். இது நியூசிலாந்து பேட்டிங்கை திணறடித்ததுடன் முக்கிய பார்ட்னர்ஷிப்களையும் பிரித்தது. அவருடைய 3.75 எக்கனாமி ரேட் ஒரு உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் பார்க்க முடியாத அளவுக்கு மிகச்சிறந்த பந்துவீச்சாக பேசப்பட்டது. துணை கேப்டன் அக்சர் படேலும் தன்னுடைய பங்கிற்கு 27 ரன்கள் கொடுத்து 3 விக்கெட்டுகளை கைப்பற்றி நியூசிலாந்தின் மிடில் ஆர்டரை மேலும் சிதைத்தார். 2026 டி20 உலகக்கோப்பையில் பும்ராவும் வருண் சக்ரவர்த்தியும் அதிக விக்கெட்டுகளை வீழ்த்திய பந்துவீச்சாளர்கள் பட்டியலில் சமமாக, அதாவது தலா 14 விக்கெட்டுகளுடன் முடித்தனர். இந்த ஒருங்கிணைந்த பந்துவீச்சுதான் நியூசிலாந்து இன்னிங்ஸ் முழுவதும் இந்திய அணி தனது கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதை உறுதி செய்ததுடன் அவர்களை ஒருபோதும் மீண்டு வரவிடாமல் தடுத்தது. இந்த வெற்றி இந்தியாவுக்கு 3வது ஐசிசி ஆண்கள் டி20 உலகக்கோப்பை டைட்டிலை கொடுத்திருக்கு. இங்கிலாந்து வெஸ்ட் இண்டீஸ் 2 நாடும் தலா 2 டைட்டில் வெச்சிருக்காங்க. அதையெல்லாம் இந்தியா இப்போ முந்திடுச்சு. இந்த தொடர் வரலாற்றிலேயே டைட்டிலை தக்கவெச்சுக்கிட்ட முதல் டீம் இந்தியா தான். அதுவும் அவங்க சொந்த மண்ணிலேயே ஜெயிச்சிருக்காங்க. இது இந்திய அணியோட வரலாற்று சிறப்புமிக்க ஆதிக்கத்தை நல்லா காட்டுது. இந்தியா 96 ரன்கள் வித்தியாசத்துல பிரம்மாண்டமா ஜெயிச்சது. இது டி20 இன்டர்நேஷனல்ஸ்ல அவங்களோட மிகப்பெரிய வெற்றி வித்தியாசம்ங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த தொடரை இந்தியா இலங்கை 2 நாடுகளும் சேர்ந்துதான் நடத்தினாங்க. மொத்தம் 20 டீம்கள் பங்குபெற்ற இந்த தொடர்ல 2026 பிப்ரவரி 7ஆம் தேதியில இருந்து மார்ச் 8ஆம் தேதி வரைக்கும் 55 போட்டிகள் நடந்துச்சு. நரேந்திர மோடி ஸ்டேடியத்துல நடந்த ஃபைனல் மேட்ச் இந்த சாம்பியன்ஷிப்புக்கு ஒரு சரியான முடிவா இருந்துச்சு.
இந்தியாவோட தொடர்ச்சியான சிறப்பான ஆட்டத்தையும் அவங்களோட வியூக மேன்மையையும் சிறப்பிக்கிற விதமா அமைஞ்சது. ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் ஆரவாரத்தோட அகமதாபாத்ல உருவான அந்த சூழல் இந்திய கிரிக்கெட்டுக்கு இந்த மாபெரும் வெற்றி எவ்வளவு முக்கியம்ங்கிறத அப்படியே காமிச்சது.